நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக ஏற்படும் கண் நோய்களில் ஒன்று வயது தொடர்பான விழிப்புள்ளி சிதைவு. ஆங்கிலத்தில் இதை ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிஜெனரேஷன் அல்லது சுருக்கமாக ஏஆர்எம்டி அல்லது ஏஎம்டி என குறிப்பிடுவர். இது முதுமை காரணமாக ஏற்படும் பார்வை இழப்புக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். நம் கண்களின் பின்புறத்தில் உள்ள ரெட்டினா தான் தெளிவாக பார்க்க உதவுகிறது. ரெட்டினாவின் மைய பகுதியை விழிப்புள்ளி அதாவது மேக்குலா என்று அழைக்கிறோம். இதன் உதவியால் தான் சென்ட்ரல் விஷன் தெளிவாக இருக்கிறது. புத்தகம் படித்தல், முகங்களை அடையாளம் காணுதல், வண்டி ஓட்டுதல், தையல் போன்ற நுணுக்கமான வேலைகள் இவை அனைத்தும் விழிப்புள்ளி தான் சார்ந்திருக்கின்றன. இந்த நோயால் பாதிக்கப்படும் போது பக்கப்பார்வை சாதாரணமாக இருந்தாலும் மைய பார்வை குறைவதால் தினசரி வேலைகள் செய்யும் போது சிரமம் ஏற்படும். அறிகுறிகள்: மங்கலான புள்ளி தோன்றுதல், எழுத்துக்கள் சுருண்டு வளைந்து காணப்படுதல், நேரான கோடுகள் அலைபோல் தெரிதல், முகங்களை அடையாளம் காண சிரமம், படிப்பதில் தொலைவில் பார்ப்பதில் சிரமம், மைய பார்வை குறைவதால் வண்டி ஓட்டுதல் அல்லது தினசரி வேலைகள் சிரமமாகும். சில நேரங்களில் மைய பார்வையில் கரும்புள்ளி தோன்றுதல் போன்றவை விழிப்புள்ளி சிதைவுக்கான அறிகுறிகள் ஆகும். ஏஆர்எம்டி வகைகளை பார்க்கலாம். பொதுவாக அதிகமாக காணப்படுவது உலர் விழிப்புள்ளி சிதைவு, அதாவது ட்ரை ஏஆர்எம்டி தான். இது மெதுவாக படிப்படியாக முன்னேறும் நோயாகும். கண் பின்புறம் உள்ள ரெட்டினாவின் மேல் ட்ரூசன் எனப்படும் மஞ்சள் புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதனால் பார்வை மெதுவாக மங்கத் தொடங்குகிறது. முதலில் சிறிய மாற்றங்களாக தோன்றினாலும் காலப்போக்கில் வாசிப்பது, முகம் அடையாளம் காண்பது போன்றவற்றில் சிரமம் ஏற்படக்கூடும். ஈர விழிப்புள்ளி சிதைவு அதாவது வெட் ஏஆர்எம்டி என்பது மிக குறைவாகவே ஏற்படும். இதில் ரெட்டினாவின் கீழ் புதிய இரத்த குழாய்கள் உருவாகத் தொடங்குகின்றன. இந்த குழாய்கள் பலவீனமானவை என்பதால் அவற்றில் மஞ்சள் கசிவு அல்லது இரத்த கசிவு ஏற்படும். இதனால் பார்வை திடீரெனவே மோசமடையும். சில நேரங்களில் ஒரே நாளில் கூட பார்வை குறைந்து போகலாம். குறிப்பாக 50 வயதிற்கு பிறகு அதிகமாக விழிப்புள்ளி சிதைவு ஏற்படும். புகைப்பிடித்தல் இதற்கான அபாயத்தை இருமடங்காக அதிகரிக்கும். குடும்ப வரலாறும் ஒரு முக்கிய காரணியாகும். அதிக கொழுப்பு உணவு, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவை அபாயத்தை அதிகரிக்கும். மேலும் சூரிய ஒளியில் அதிக நேரம் வேலை செய்வது கூட விழிப்புள்ளி சிதைவுக்கு வழிவகுக்கும். சிகிச்சைகளை பார்ப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள்: இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு எங்கள் முயற்சி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். விழிப்புள்ளி சிதைவுக்கான சிகிச்சைகள் என்ன என்று பார்க்கலாம். உலர் விழிப்புள்ளி சிதைவு ட்ரை ஏஎம்டி முழுமையாக குணமாக முடியாது. ஆனால் விட்டமின்கள் ஏ, சிஇ, துத்தநாகம், லுடீன், ஓமேகா 3 போன்ற சத்துணவு மற்றும் சப்ளிமெண்ட்டுகள் பார்வை குறைவதை தடுக்க உதவுகிறது. AREDS1 மற்றும் AREDS2 ஆய்வுகள் இதன் பயன்தன்மையை உறுதி செய்துள்ளன. பச்சை கீரைகள், கேரட், பச்சை பீன்ஸ், ஆரஞ்சு, எலுமிச்சை, பப்பாளி, பாதாம், பிஸ்தா, மீன்கள் இவற்றில் ஓமேகா 3, ஜிங்க், வைட்டமின் இ, சி, செலேனியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை தருகின்றன. இவை கண் நலத்திற்கு நல்லது. வெட் ஏஆர்எம்டி சிகிச்சைகளில் ஆன்டி-VEGF ஊசிகள் புதிய இரத்த குழாய்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகின்றன. லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம் தேவையற்ற குழாய்களை மூடலாம். போட்டோடைனாமிக் தெரப்பி சிறப்பு ஒளிச்சிகிச்சை மூலம் பாதிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் லோ விஷன் எய்ட்ஸ் குறைந்த பார்வையுடனும் தினசரி வாழ்க்கையை எளிதாக நடத்த உதவுகின்றன. ஏஆர்எம்டி தடுப்பதற்காக புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். ஆரோக்கியமான எடையை பராமரிக்கவும். சத்து நிறைந்த கீரைகள், பழங்கள், மீன் போன்ற உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள். யூவி பாதுகாப்பு கண்ணாடி அணியுங்கள் மற்றும் வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறை கண் பரிசோதனை செய்யுங்கள். வயதுடன் தொடர்புடைய விழிப்புள்ளி சிதைவு முற்றிலும் குணமாக முடியாவிட்டாலும் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பார்வையை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.